கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/4/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் வலிக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். கிருபையானது பழகி பெருகும்படியாக செய்யுங்க தகப்பனே. செப்பனியா 3:12 படி உன் நடுவில் சிறுமியும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவருக்காக உதவி செய்யக்கூடிய கிருபையை அப்பா எப்போதும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மையானது இவரோடு இருக்கட்டும் அப்பா. சகல நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறபடி கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்றைய நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். நல்ல தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்து தருவீராக ஆண்டவரே. அதில் எந்த விதமான குளறுபடியோ அசம்பாவிதங்களோ நடக்காதபடி நீர் வேலி அடித்துக் கொள்வீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.